ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இப்போ நம்ம எடுத்திருக்க டாபிக்ஸில் வந்து என்னென்னா ஆர்ஆர்பி, இப்போ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ் வந்து இப்போ ஏஎல்பி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த நான் இப்போ எடுத்திருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ரயில்வே ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் மட்டும்தான். ஸோ அதில் வந்து எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் 1, அதாவது டைப் 1ங்கிற கேட்டகரியில் நம்ம பார்க்குறோம். பட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாதி பேத்துக்கு தெரியும், பாதி பேத்துக்கு தெரியாது. பட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா தனி வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். நீங்கள் தமிழில் படிக்கிறதா இருந்தாலும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இருக்கிற எல்லா கொஷின்ஸும் இப்போ வந்து நீங்கள் ரயில்வேல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழில் வந்து உங்களுக்கு கேட்குற கொஷின்ஸ் எப்படின்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் கேட்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இங்கிலீஷில் படிக்கிறது கொஞ்சம் பெட்டர். ஃபார் மோஸ்ட் நீங்கள் ஃபுல்லாகவே தமிழ்லேயே படிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் இங்கிலீஷில் அந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் தமிழில் வந்து அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து கேட்டிருக்க கொஷினை ப்ராப்பராக கேட்க மாட்டாங்க. அது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் வந்திருக்கும். நீங்கள் அதை அட்டன் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சப்போஸ் மிஸ்டேக் இருக்குது, கொஸ்டினில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து எடுத்துக்கிற ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷில் தான் மேஜராக எடுத்துக்கிறாங்க. தமிழை வந்து அவங்க ஒரு கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஸோ அதுக்காக நம்ம மாற்றி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து தனி வட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து சில ஃபார்முலாஸ் இருக்குது. மோஸ்ட்லி இந்த ஃபார்முலாஸ் தான், வேறு எதுவுமே இல்லை. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஆர்டி டிவைட் பை 100. இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிச்சுனாவே போதும், மீதி இருக்க எல்லாமே எழுதிக்கலாம். ஸோ இப்போ சப்போஸ் அமௌண்ட் அப்படின்னா என்னப்பா, அமௌண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பிரின்சிபல் ப்ளஸ் எஸ்ஐ, அதாவது தனி வட்டி ப்ளஸ்ஸு அதோட அசல், இது ரெண்டுமே சேர்த்தது தான் வந்து அமௌண்ட்டு. பிரின்சிபல் மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்படியே ஒன்றும் இல்லை, உல்ட்டாவை மாற்றிக்கணும் தான். இந்த ஃபார்முலா அப்படியே உல்ட்டாவை மாற்றிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பி வேணுங்கிறதப்ப எஸ்ஐஐ அங்கே இருக்கும், இந்த 100 அங்கே போயிடும், ஆர்என்டி வந்து டிவைடுக்கு போயிடும். அவ்வளோதான், இதுதான் வந்து உங்களுக்கு பிரின்சிபல். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் கண்டுபிடிக்கணும்னா அப்படியே அதே தான், ஆரை மட்டும் வச்சுட்டு மீதி இருக்க எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிடணும். டிவைடில் இருக்கிறது அங்கே மல்டிப்ளை ஆகும், மல்டிப்ளை இருக்கிறது டிவைட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் பர்சன்டேஜில் இருக்கிறதுனால அதை நீங்கள் பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைம் அப்படின்னா சேம், இந்த ஒரு ஃபார்முலா தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா போதும், மீதி இருக்க எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்னொன்று இருக்குது. என்ன அப்படின்னா வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த டைம் வந்து இப்போ 1 இயர் அப்படிங்கிறது வந்து அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் 12 மந்த் அப்படி கன்சிடர் பண்ண வேண்டிய தேவையில்லை, டேரெக்டாக 1 இயர்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். பெர் ஆனம்னு சொல்லுவாங்க. பெர் ஆனம்னா ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி. அந்த ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை டேரெக்டாக எடுத்துக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து 365 டேஸ் அப்படிங்கிறது வந்து எப்போ கால்குலேட் பண்ணணும்னா அவங்க டேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 365 டேஸ்க்கு நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ் ஃபார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது நிறைய பேத்துக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சில ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. இது வந்து அந்த ட்ரையாங்கிள் ஃபார்முலாஸ். ஸோ உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, அப்படியே அந்த ஃபார்முலா தான் பிஆர்டி டிவைட் பை 100ங்கிறது எஸ்ஐங்கிறத மைண்டில் வச்சுக்கிறதுக்காக அது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டேரெக்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சம்லேருந்து போயிடுவோம். ஸோ அப்போ தான் நமக்கு அது புரியும். ஓகேங்களா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க, இங்கே பாருங்க, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 1280, அது 1280 வந்து 5% per annum ஃபார் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்துக்கு இந்த இதை கொடுத்துருக்காங்க. ஸோ per annumனு கொடுத்துருக்காங்க. இந்த பிஏ அப்படிங்கிறது per annum. ஸோ இது வந்து ஆர்ஆர்பி குரூப் டியில் 2022 கேட்டது, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி எல்லாமே வந்து கேட்ட கொஸ்டின் தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். அதுவும் டைப் 1, டைப் 2, டைப் 3, இதில் டைப் 7 வரையும் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றா ஈச் அண்ட் எவ்ரி திங் சால்வ் பண்ண போகிறோம். எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கிற சம்ஸை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எது ஈஸியாக இருக்கிற சம்மை நம்ம சால்வ் பண்ணலாம். ஈஸியாக இருக்கிற சம் சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் நம்ம டிஃபிகல்ட் சம்ஸை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கான்செப்டே. ஓகேங்களா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்குவோம். ஸோ நம்ம ஃபார்முலா படி என்ன பண்ணுவோம், எஸ்ஐ ஈக்குவல் டு பிஆர்டி டிவைட் பை 100, இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ இங்கே கேட்டிருக்கிறதும் எஸ்ஐ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எஸ்ஐ வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், 1280 இன்ட்டு ஆர் வந்து என்னப்பா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% இன்ட்டு டைம் வந்து 3 இயர்ஸ் டிவைட் பை 100. ஓகேங்களா? ஸோ இது நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம், எங்கெங்கெல்லாம் அடிக்க முடியுதோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 0க்கு 0 கேன்சல் பண்ணியாச்சு. 5ஆல் இதை அடிச்சிங்க அப்படின்னா 2 டைம்ஸ் வரும். 2ஆல் இதை அடிச்சிங்க அப்படின்னா 64 வரும். 64 இன்ட்டு 3. ஓகேங்களா? 12, ரிமைண்டர் 1, 18, 192. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ சி இஸ் த ஆன்சர். ஈஸியாக போட்டுடலாம் இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா. பட் இதே மாதிரி எல்லா சம்ஸும் இருக்குமானா இருக்காது. இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் வேரி பண்ணி கொடுப்பாங்க. எப்படிலாம் டஃப்னஸ் கொடுக்கணுமோ அந்த மாதிரி டஃப்னஸ் கொடுப்பாங்க. ஸோ இது பேசிக்னால நான் ஒன்று போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் அந்த டஃப்னஸ் சம்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் போவோம். இங்கே பாருங்க, இந்த அமௌண்ட் பேயபிள் ஆன் மெச்சூரிட்டி ஆஃப் சர்டன் சம்ஸ் இன்வெஸ்ட் அட் சர்டன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் per annum per 1 year was 1484.
if the rate of interest had been 2% high, the amount would have been 26.5 more. What is the interest that was paid on the sum invested at the original rate அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின்ஸை கொஞ்சம் பாருங்களேன். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அமௌண்ட்டு எனக்கு வருது. எவ்வளோ வருது? 1484 ரூபா எனக்கு அமௌண்ட்டாக வருது. அதாவது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னு எனக்கு தெரியாது, எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணேன்னு எனக்கு தெரியாது, அதுக்கு வந்து எத்தனை வருஷங்கிறது தெரியாது. ஆனால் ஒரு வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு எனக்கு என்ன வந்திருக்கு? 1484 ரூபா மொத்த அமௌண்ட்டாக எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? ஒரு 10 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோம். அதுலேருந்து என்ன பண்ணுறாரு? 2% இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அப்புறம் எவ்வளோ? 12% இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அப்படி 12% இன்க்ரீஸ் பண்ணால் அந்த அமௌண்ட் ஹேவ் பீன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதான்? அமௌண்ட்டு 1484 ரூபா இருந்துச்சுல, அதில் வந்து இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதான்? 26.5% என்ன ஆகுதுன்னா ரூபீஸ் வந்து என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க? வாட் வாஸ் த இன்ட்ரெஸ்ட் பாஸ் பெய்டு த சம் ஆஃப் இன்வெஸ்ட் ஒரிஜினல் ரேட். அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்குறாங்க. இப்போ எனக்கு இது தெரிஞ்சிருக்கணும். அதாவது இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணணும். இப்படி தான் கொஸ்டின் கேட்குறாங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்போ இதுக்கு தெரியணும். அமௌண்ட்னா என்னன்னு தெரியணும், பிரின்சிபல் என்னன்னு தெரியணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியும், அதுக்கப்புறமேட்டு இயர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல வந்து அமௌண்ட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க. அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1484 ரூபா வந்து அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? பட் 2% இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 2% இன்க்ரீஸ் ஆகிறதுனால எனக்கு வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதான்? 26.5. அதாவது 26.5 வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ கொஸ்டின் என்னன்னா, இப்போ இந்த 2% இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது வந்து என்னது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரியாது, அதுலேருந்து 2% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 100%ங்கிறது எப்போதுமே நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். 100%ங்கிறது பிரின்சிபல். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 100% என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரொம்ப வெரி வெரி சிம்பிள். எப்படின்னா இங்கே பாருங்களேன், 2% வந்து 26.5 அப்படின்னா 100% என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாவே போதும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிப்போம். ஸோ இந்த 2ஆல் இதை அடிச்சிங்கன்னா 1325. ஓகேங்களா? இந்த 100ல் இது மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ அதனால் பாயிண்ட் வந்து போயிடும். ஸோ ருபீஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்து உங்களுக்கு பிரின்சிபல் வந்து 1325 வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் என்னது? இது அமௌண்ட்டு, இது வந்து பிரின்சிபல். எனக்கு எஸ்ஐ வந்து எவ்வளோவா இருக்கும்? இதுலேருந்து இது போக தானே மிச்சமாக தானே இருக்கும். அப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல். அவ்வளோதான். ஸோ அப்போ அமௌண்ட் என்னது? 1484 மைனஸ் 1325. ஸோ எனக்கு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 159 அதானே? 159. ஓகே, அப்போ டி இஸ் மை ஆன்சர். நல்ல கொஸ்டின், நல்லா தெளிவாக பாருங்கள். அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு அமௌண்ட்டு ஒரு வருஷத்துக்கு. ஓகேங்களா? இஃப் கண்டிஷன் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, சப்போஸ் 2% ஏற்றிட்டேன்னா இவ்வளோ வரும் அப்படின்னு காமிக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது கிடையாது. ஓகேங்களா? அது மாதிரி பண்ணலை. 2% ஏற்றுனா எனக்கு இப்படி வரும், அப்போனா அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இஃப் கண்டிஷன் வந்து எப்போதுமே என்னவா இருக்கும்னா கண்டிஷனலாக தான் இருக்கும். அது வந்து ஒரிஜினல் கிடையாது. ஓகேங்களா? அது எப்படி சொல்கிறது? சப்போஸ் நான் வந்து அந்த வேலைக்கு போயிருந்தேன்னா நான் இந்த நேரம் தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் அந்த இஃப் கண்டிஷன். ஸோ அப்போ அதனால் இஃப் கண்டிஷனை வச்சு ஃபுல்லாகவே போடாதீங்க. இஃப் கண்டிஷன் வந்து எதுக்குன்னா ஒரு க்ளூ வேர்டு. அந்த க்ளூ வேர்டை வச்சு நீங்கள் அந்த ஒரிஜினல் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். ஓகேங்களா? புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுவும் என்டிபிசியில் செகண்ட் ஸ்டேஜில் 2022 கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். இங்கே பாருங்கள். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 48,750 at 16% per annum for 73 days on non-leap year. ஓகேங்களா? இங்கே லீப் இயர் இருக்குது, நான் லீப் இயர் இருக்குது. லீப் இயர் உங்களுக்கே தெரியும் 366, நான் லீப் இயருங்கிறது 365. ஸோ இந்த கால்குலேஷன் உங்களுக்கு இருக்கணும். தென் ஆஃப்டர் எப்போதுமே அங்கே என்ன சொல்லியிருப்பாங்க? ஆனுவல்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து என்னென்னா பேர் ஆனம் கொடுத்துருக்காங்க. பட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 73 டேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் 73 டேஸுக்கு 365 நீங்கள் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. அதை ஃபஸ்ட்டு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது ஒரு வேல்யூ தெரியும். ஸோ ஏன்னா இதை வந்து நம்ம டேஸை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இயர்ஸாக மாற்ற போகிறோம். ஸோ 70 இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1/5 வரும். ஸோ இதுதான் வந்து இயர்ஸ். ஓகேங்களா? 1/5 இயர்ஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நம்ம பிஆர்டி போட்டுக்கலாம். ஓகேங்களா? எஸ்ஐ ஈக்குவல் டு பிஆர்டி டிவைட் பை 100. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பாருங்கள் எவ்வளோ வருது? 48,750 இன்ட்டு ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னது 16% இன்ட்டு 1/5 டிவைட் பை 100. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்ப்போம். எது அடிக்கலாம்? 0 ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். 0 கேன்சல் பண்ணியாச்சு. தென் ஆஃப்டர் 5ஆல் அடிக்கலாமா? 5ஆல் அடிக்கலாம்.
5ஆல் அடிச்சிங்க அப்படின்னா இது எவ்வளோ வருது 9 டைம்ஸு தென் 7 டைம்ஸு அடுத்தது 5 டைம்ஸு இது 5 அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸு 2ஆல் இதை அடிச்சிங்க அப்படின்னா 8 டைம்ஸு தென் ஆஃப்டர் 5ஆல் இது அடிக்கணும் 5ஆல் இதை அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருது 1 டைம்ஸு 9 டைம்ஸு 5 டைம்ஸு ஓகே இது ரெண்டையும் இப்போ என்ன பண்ண போகிறோம் மல்டிப்ளை பண்ண போகிறோம் 40 90 1560 ஓகே அப்போ ஏ தான் என்னோட ஆன்சர் ஓகேங்களா இப்போ புரியுது எப்படின்னு ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 73 மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இயருக்கு ரிமைனிங் எல்லாமே அப்படியே கான்செப்ட் அப்படியே தான் ஸோ இயருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன் சப்போஸ் இயருக்கு கன்வெர்ட் பண்ண முடியல என்ன பண்ணுறது அப்படின்னா இது அப்படியே நீங்கள் அந்த ஃபார்முலாவில் டீங்கிற இடத்துல நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படியே 73ங்கிறது இப்போ சப்போஸ் 46 இருக்குன்னா 46 டிவைட் பை 365ன்னு நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும் 1/5 நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா அதை நீங்கள் இப்படி மென்ஷன் பண்ணிக்கணும் இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கணும் ஓகேங்களா ஸோ ஓகே நெக்ஸ்ட் சம் போயிடலாம் இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் சம் ஆஃப் மணி அட் 5% per annum ஃபார் 3 இயர்ஸ் ஓகேங்களா ஸோ 3 வருஷத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5% per annum ஃபார் 3 இயர்ஸ் 6305 ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சம் சேம் சம் அட் சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் சம் ஆஃப் மணி இயர்ஸ் இதுவும் என்டிபிசியில் 2021 கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 3 வருஷத்துக்கு கொடுத்தப்ப எனக்கு எவ்வளோ வருதுன்னா 6305 ரூபா வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வருது காமன் இன்ட்ரெஸ்ட்டாக வருது அப்போ எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க இப்போ கொஸ்டின்ஸ் என்னன்னா நல்லா பாருங்கள் தெளிவாக காமன் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் காமன் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னா வட்டி அப்படியே வந்துட்டு இருக்கும் காமன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது அது வந்து கூட்டு வட்டி அதாவது வட்டிக்கு வட்டி வரும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் காமன் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பண்ணணும் ஸோ நிறைய பேர் இதில் யூஸ் பண்ணுறது ஃபார்முலா என்னென்னா சிஏ ஈக்குவல் டு பி மைனஸ் 1 + r/100 ஹோல் பவர் n அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலாக்கு போவாங்க அந்த ஃபார்முலா கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதில் இருக்க சிஏ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கொண்டு வருவாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு டைம் டைல்யூட் ஆகும் ஸோ நிறைய டைம் எடுத்துக்கும் ஸோ நம்ம சிம்பிளான ஒரு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறோம் எப்படின்னா ஸோ இது 100 அப்படின்னு வச்சுக்கோம் 5% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க கரெக்டாக ஸோ 5% தான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்போ 105 வரும் ஸோ இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 20 இது 21 ஓகேங்களா ஸோ இதுதான் கான்செப்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன் காமன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சில டார்கெட் இருக்குது ஈஸியான ஷார்ட்கட்ஸ்லாம் நிறைய இருக்குது ஸோ காமன் இன்ட்ரெஸ்ட் நம்ம கிளாஸ் பார்க்கும்போது ஃபுல் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ காமன் இன்ட்ரெஸ்ட்டில் இப்போ 2021 ஃபஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் 2021 தேர்ட் இயர் ஆல்சோ 2021 ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன் மல்டிப்ளை பண்ண போகிறேன் மல்டிப்ளை எப்படி பண்ண போகிறேன் 20யோட கியூப் வந்து 8000 ஓகேங்களா அதே மாதிரி 21ஓட கியூப் வந்து 9261 ஓகேங்களா இது வந்து கியூபு ஸோ ஓகேங்களா கியூப் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டையும் மைனஸ் பண்ண போகிறேன் அதாவது இது பிரின்சிபல் இது அமௌண்ட் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு என்னப்பா கிடைக்கும் சிஏ கிடைக்கும் எனக்கு சிஏ வந்து எவ்வளவு 1261 ஓகேங்களா அதானே என்னோட சிஏ ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க சிஏ வந்து எனக்கு 6305 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ அதை வந்து நான் அப்படியே படுத்துக்க போகிறேன் 6305ங்கிறது சிஏ ஓகேங்களா அதே சிஏ வந்து இங்கே ஆக்சுவலாக எனக்கு என்ன வருது 1261 என்னோட சிஏ பட் எனக்கு என்ன தேவை பிரின்சிபல் தேவை பிரின்சிபல் என்னது 8000 ஸோ பிரின்சிபலில் நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ பிரின்சிபல் நான் எடுத்தாச்சு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் இதையும் நான் கேன்சல் பண்ண போகிறேன் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் ஸோ இதுலேருந்து இருந்தீங்கன்னா 5 டைம்ஸ் வரும் 5 × 8000 ஈக்குவல் டு 40,000 ஓகேங்களா இன்ட்டு எத்தனை வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஸோ 5 × 3 டிவைட் பை 100 இது என்னன்னு தெரியுதா இது வந்து எஸ்ஐ ஃபார்முலா ஓகேங்களா இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டேன் 3 × 5 are 15 15 × 40 ஈக்குவல் டு 6000 ஸோ ஆன்சர் இஸ் பி ஓகேங்களா ஈஸியாக புரியுதா காமன் இன்ட்ரெஸ்ட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு சிஏ என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்போ அதுலேருந்து எனக்கு பிரின்சிபல் கிடச்சிரும் பிரின்சிபல் கிடச்சிச்சுன்னா பிரின்சிபல்லேருந்து நான் என்ன பண்ணுறேன் எஸ்ஐ எடுத்துகிட்டு எஸ்ஐலேருந்து இது எஸ்ஐயோட ஃபார்முலா எடுத்துகிட்டு தென் ஆஃப்டர் எஸ்ஐ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் ஓகேங்களா புரியுதுன்னு நினைக்கிறேன் அடுத்தது போலாமா இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பட் நிறைய பேர் இதில் நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க எப்படின்னு பார்ப்போம் இந்த ரேஷியோ ஆஃப் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பை சர்டன் அமௌண்ட் ஆஃப் ரேட்டு 5% ஃபார் 6 இயர்ஸ் அண்ட் 8% ஃபார் 3 இயர்ஸ் ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா அப்படியே நீங்கள் போட்டலாம் 5 × 6 ரேஷியோ ஆஃப் 8 × 3 எதெல்லாம் அடிக்க முடியுதோ அதெல்லாம் அடிங்க ஓகேங்களா 3ஆல் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் 2ஆல் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ் ஸோ ஆக்சுவலாக என்ன வரும் உங்களுக்கு 5:4 டேரெக்டாக அப்படியே மல்டி ரேஷியோவில் இறக்கிடலாம் ஸோ டி இஸ் ஆன்சர் இந்த மாதிரி ஈஸியாகவும் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அதுக்காக ஒன்று காமிக்கணுங்கிறதுக்காக காமிக்கிறேன் ஓகேங்களா தென் ஆஃப்டர் இதை பாருங்கள்
what will be the simple interest earned on the amount of 16,800 in 9 months at the rate of அப்படின்னு சொல்லிட்டு 6.14% per annum அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நல்லா பாருங்க, 9 மந்த் கொடுத்துட்டாங்க. 9 மந்த்னா நம்ம என்ன பண்ணோம், மந்த்தை வந்து டேஸை வந்து என்ன பண்ணோம் 365ன்னு கன்சிடர் பண்ணோம். மந்த்தை வந்து எவ்வளோ பண்ணோம்னா இயருக்கு கன்சிடர் பண்ணோம். 9/12 பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ அப்போ அப்படியே எடுத்துக்க போகிறோம். 16800. அது ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணுறேன். SA = PRT / 100ங்கிற ஃபார்முலா தான். 600 இருக்குது, சாரி 16,800 இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த இயர்ஸ் எடுக்க போகிறோம். ஓகே, நான் இயர்ஸ் வந்து 9/12. தென் ஆஃப்டர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 6 4 + 1 இருக்கா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுவோம். 6 4s are 24 + 1 25. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 25 / 4. ஓகே, ஸோ அப்போ இருக்கிறது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா கேன்சல் பண்ண போகிறேன். எப்படின்னு கேன்சல் பண்ணலாம்னு பார்க்கலாம். /100 அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். தென் ஆஃப்டர் 3ஆல் அடிச்சிங்கன்னா இது 3 டைம்ஸு, இது 4 டைம்ஸு. தென் ஆஃப்டர் 4ஆல் இது அடிக்கிறோம் 42. தென் ஆஃப்டர் 2ஆல் அடிச்சிங்க அப்படின்னா it is 21. this is 2. தென் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1575 /2. ஸோ தென் 7 டைம்ஸ் வரும், 8 டைம்ஸ் வரும், தென் 7 டைம்ஸ், தென் ஆஃப்டர் 5. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் A. ஓகேங்களா? புரியுது எப்படி பண்ணுறோன்னு? ஜஸ்ட் அதை நீங்கள் போட்டுட்டீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் தான். ஸோ வேறு எந்த ஒரு கான்செப்டும் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போயிடலாம். இங்கே பாருங்க, ஆஃப்டர் 10 years த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன், இந்த கொஸ்டின் கொஞ்சம் க்ரூஷியலாக இருக்கும். எப்படின்னு பார்ப்போம். ஆஃப்டர் 10 years இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சம் ஆஃப் மணி வில் பி 600. ஓகேங்களா? இஃப் த பிரின்சிபல் இஸ் இன்க்ரீஸ் thrice ஆஃப்டர் 5 years. ஓகேங்களா? 5 வருஷத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் 5 years வாட் வில் பி த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் 10 years. 10 இயர்ஸ்க்கு அப்புறமா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறான். அதாவது என்னன்னா 10 வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு சம் ஆஃப் மணி வில் பி 600 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட சம் ஆஃப் மணி வந்து எவ்வளோனா 600 சொல்கிறான் 10 வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு. ஓகேங்களா? அப்போ 5 வருஷத்துக்கு என்ன ஆகுது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன சொல்கிறாங்க, அடுத்த 5 வருஷத்தில் என்ன ஆகுது அப்படின்னா த்ரைஸ் த அமௌண்ட் ஆகுதான். ஓகேங்களா? பிரின்சிபல் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா த்ரைஸ் த அமௌண்ட் ஆகுது. அப்படி ஆணுச்சு அப்படின்னா உங்களோட இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது உங்களோட எஸ்ஐ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. RRB JEயில் கேட்டிருக்காங்க, 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. Shift 1 அண்ட் Shift 2 ரெண்டுலேயுமே அடுத்தடுத்த நாட்களில் கேட்டிருக்க ஒரே கொஸ்டினை திருப்பி கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, 2019 என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே இதில் வந்து 23லையும் 25வது நாள்லையும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வேல்யூடு கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் இதில் மிஸ்டேக் பண்ணுவாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இது வேலிடு கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி வேலிடு கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஸோ இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 10 இயர்ஸ். ஓகேங்களா? 10 இயர்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா ஸோ PRT வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போனா என்னது, மொத்தமாக எனக்கு SI ஃபார்முலா தெரியுமா? SI = ஸோ PRT / 100 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ SI நமக்கு தெரியும். SI வந்து என்ன சொல்லியிருக்காங்க 600ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? P நமக்கு தெரியுமா? தெரியாது. ஓகேங்களா? அடுத்தது R தெரியுமா? அதுவும் எனக்கு தெரியாது. பட் T தெரியும். T வந்து என்னது, இங்கே தான் பார்த்தோம்னா டைமு. ஓகேங்களா? ஸோ T வந்து 10 / 100. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்தது PR = இந்த 10 வந்து இங்கிட்டு போயிருமா? இந்த 10 வந்து இங்கிட்டு போயிடும். அப்போ PR = எவ்வளோ 6000. கரெக்டாக? PR வந்து எனக்கு 6000 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ கொஸ்டினுக்கு போயிடும். இஃப் த பிரின்சிபல், இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் த பிரின்சிபல் இஸ் இன்க்ரீஸ் thrice ஆஃப்டர் 5 years. அப்போ ஃபஸ்ட்டு 5 yearsக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா P × R × 5 / 100. இது ஃபஸ்ட் இயர். இதில் ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த்ரைஸ் த அமௌண்ட்டாக மாறுது. எப்போ பிரின்சிபல் வந்து 3P, அதாவது த்ரைஸ் அமௌண்ட் பிரின்சிபல் × R × அதுக்கப்புறமேட்டுக்கு என்னது 5. ஓகேங்களா? ஏன்னா 5 இயர்ஸில் 5 / 100. இப்போ இதோட இது வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த 5 இயர்ஸில் பிரின்சிபல் வந்து த்ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆட் பண்ண போகிறோம். எப்படி ஆட் பண்ண போகிறோம்? ஸோ இந்த 5 எடுத்துக்கோம். 5 R P. ஓகேங்களா? அப்போ இது என்ன இருக்கும் 5PR. கரெக்டாக? அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த 3
இந்த 5 எல்லாத்தையும் மல்டிப்ளை அப்படின்னா 15PR கரெக்டாக. இப்போ கீழே டினாமினேட்டர் ரெண்டுமே 100 இருக்குது, அதனால என்ன பண்ணலாம், மேலே இருக்கிற ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டாக. அப்போ என்ன வரும் அப்படின்னா 20PR டிவைட் பை 100 வரும் கரெக்டாக. ஓகேங்களா. இப்போ இதை கேன்சல் பண்ண போகிறோம். எப்படி கேன்சல் பண்ணலாம், இதையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 1/5PR இதுதானே இதோட வேல்யூ வரப்போகிறோம். ஆக்சுவலாக இந்த டோட்டல் எஸ்ஏயோட வேல்யூ என்னவா இருக்குன்னா 1/5PR வரும். இப்போ இங்கே பிஆர் தான் நமக்கு எடுத்துருக்கோமே, 6000 எடுத்துருக்கோமா. ஸோ இப்போ இந்த பிஆருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 6000 வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, போட போகிறோம். போட்டுட்டு கேன்சல் பண்ணுறோம். ஸோ 5 அதை அடிச்சிங்க அப்படின்னா 1200. ஓகேங்களா. அப்போ 1200 தான் என்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேங்களா. ஸோ இந்த வெரி சிம்பிள் கான்செப்ட் தான், பட் இது புரியாது நிறைய பேருக்கு. இது எப்படி சால்வ் பண்ணுங்கிறது புரியாது. ஸோ அதில் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா. நிறைய இது அந்த வழிகள் தெரிஞ்சால் தான் தெரியும். அதாவது பாத்வேன்னு சொல்லுவாங்களே, அந்த பாத்வே தெரிஞ்சால் தான் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஸோ இந்த சம்ஸை பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க. இஃப் ராம் இன்வெஸ்ட் அமௌண்ட், ராம் வந்து ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா 12,200 at the rate of 2% per annum for 4 years to obtain the simple interest. Later he invests the principal amount as well as the amount obtained as a simple interest for another 4 years at the same rate of interest. What is the amount of simple interest will be get at the end of the last 4 years? ஓகேங்களா. இப்போ என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டார். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, 12,200 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு ஃபார் 2% பர் annum ஃபார் 4 years, 4 வருஷத்துக்கு 2% இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார். லேட்டர் ஹி இன்வெஸ்ட் த பிரின்சிபல் அமௌண்ட் அஸ் வெல் அஸ் அமௌண்ட் அப்டைன் அஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதாவது என்னன்னா, அந்த காசோட வந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அதாவது எஸ்ஐ வந்துச்சுல, கிடைச்சிச்சுல, அதையும் சேர்த்து போட்டு மறுபடியும் 4 வருஷத்துக்கு அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் செலவு பண்ணுறோம், இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ பார்ப்போம் எப்படின்னு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அவரோட பிரின்சிபல் எடுத்துக்குவோம். ஓகே, ஒரு நிமிஷம். அவரோட பிரின்சிபல் எடுத்துக்கோங்க. அவரோட பிரின்சிபல் என்னது, 1200, சரி 12,200. ஓகேங்களா. ஸோ இதோட என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் அந்த எஸ்ஐ கிடைக்கும்ல, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறாருங்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் நான் டேரெக்டாக இங்கேயே நான் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. 2 × 4 டிவைட் பை 100. ஓகேங்களா. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோவை கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு மீதி என்ன வரும், 8 6 டைம்ஸ் 16. ஸோ இதில் அப்படியே சேர்த்துக்குவோம். ஓகேங்களா. 6 7 9. ஓகே, ஏன்னா இந்த 2 ஜீரோ அடிச்சாச்சு. இது 2 மல்டிப்ளை பண்ணால் 8 வரும். 8ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா. டோட்டல் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வருது 13176. ஓகேங்களா. இன்ட்டு 2 × 4, ஏன்னா அது அகெயின் மறுபடியும் வருது, இன்ட்டு 100. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ வேறு ஏதாவது கான்செப்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ணலாம். பட் ஆனால் இங்கே என்ன பண்ண போகிறோம், இதோட இது இருந்தீங்கன்னா மல்டிப்ளை 8ஆல் அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 48, 8 ரிமைண்டர் 56, 60, 0, 6, 14, ரிமைண்டர் 1, 2, 24, 25, ஸோ 5, ரிமைண்டர் 2, 0, தென் ஆஃப்டர் 1. ஓகே, டிவைட் பை 100. அப்போ 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா. அப்போ என்ன இருக்குது, 105408. ஓகேங்களா. கான்செப்ட் புரியுதா. ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு வராது, எஸ்ஐ வர்றதை வந்து மறுபடியும் பிரின்சிபலை போட்டு அமௌண்ட் ஆக்கி அதை வந்து மறுபடியும் அதே சேம் ரேட்டில் கொடுக்குறாரு. ஸோ ஆன்சர் இப்படி தான் போடணும். ஸோ இதுவும் என்டிபிசியில் கேட்ட கொஸ்டின் தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க. நிறைய பேர் இதில் மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னா, இந்த மாதிரி டேட் கொடுத்துருப்பாங்க. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் 5 February 2017 to 19 April 2017. ஃபஸ்ட்டு பிப்ரவரி மந்தில் கொடுத்துட்டாங்கனாவே நீங்கள் என்ன செக் பண்ணணும், அது வந்து லீப் இயரா நான் லீப் இயரான்னு நீங்கள் செக் பண்ணணும். தென் ஆஃப்டர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஜனவரி மந்த்து, பிப்ரவரி மந்த்து, மார்ச் மந்த்து. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா மந்த்தோடும் 30 டேஸா 31 டேஸா அப்படிங்கிற ஒரு கான்செப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ லீப் இயரா நான் லீப் இயரான்னு பார்க்கணும். ஏன்னா பிப்ரவரி மந்த்து கொடுத்துருந்தா, ஏன்னா இன்க்ளூடு நடுப்புற ஏதாவது பிப்ரவரி மந்த் வந்தாலும் நீங்கள் இதை செக் பண்ணணும். ஏன்னா வந்து அது தெரிஞ்சால் தான் மிஸ்டேக் இல்லாமல் வரும். மோஸ்ட்லி அவங்க வந்து அடிக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க, அதுக்கு இது இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிப்ரவரி எடுத்துக்கங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், அப்போ 3 மாதம் வருது. 3 மாதம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் கண்ணு மூடிட்டு போடலாம். இட்ஸ் 73 டேஸ் தான். ஏன்னா இது வந்து
அந்த 3 டேஸுக்கு அங்கே கன்சிடர் பண்ணுறதுனால நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், டேரெக்டாகவே அடிக்கலாம். இது வந்து ஆர்பிஎஃப் எஸ்ஐயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 73 டேஸ் கன்ஃபார்ம். ஓகேங்களா? அப்போ 73 டேஸ் டிவைட் பை 365 டேஸ். ஏன்னா லீப் இயராக நான் லீப் இயர்னு ஒரு வாட்டி கன்சிடர் பண்ணிக்கோங்க. அது கன்சிடர் பண்ணால் தான் இந்த இதை நீங்கள் கன்க்ளூஷன் எடுக்க முடியும், இல்லைனா நீங்கள் எடுக்கவே முடியாது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி நீங்கள் செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஆனால் நான் வந்து ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்பீடாக போடணும். ஓகேங்களா? ஸோ அவங்க அடிக்கிற மாதிரி தான் எல்லா கொஷின்ஸும் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் கொஷின்ஸ் மோஸ்ட்லி. அடிக்காத அளவுக்கு கொஷின்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க சால்வ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் கொஷின்ஸ் எல்லாமே. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸில் பார்த்து 1/5 தான். ஸோ அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது 5000 ஸோ 5000 இன்ட்டு 6.25 6.25 டிவைட் பை 1/5 டிவைட் பை 100. ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. ஓகேங்களா? தென் ஆஃப்டர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அடுத்தது 5ஆல் இதை அடிச்சிடலாமா? 5ஆல் இதை அடிச்சிங்க அப்படின்னா 10. ஸோ 1 டெசிமல் தள்ளி அப்படியே வைக்க வேண்டியதான். 62.5 ஈஸியாக முடிஞ்சிருச்சா? ஸோ ஆன்சர் இஸ் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். நிறைய பேர் பண்ணுற தப்பு இந்த கொஷின்ஸில் தான். டிவைடு 6600 into 2 parts such that simple interest received on the first part is rate of 10% per annum for 3 years. The equal to simple interest received on the second part is 9% per annum for 4 years. ஸோ இப்போ கொஷின் இப்படி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 இயர்ஸு 10%. செகண்ட் பார்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9 இயர்ஸு 4%. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 36 வருது. ஓகேங்களா? இப்போ கொஷின்ஸ் என்னென்னா இங்கே 30, 36 வருது. ஓகேங்களா? எனக்கு ரேஷியோவில் ரெண்டுமே ஒன்றா வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் பேசிக்கான ஒரு சம்ஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு 1:1ங்கிற ரேஷியோவை கொடுக்கும். ஸோ 1:1ங்கிற ரேஷியோவை கொடுக்குது அப்படின்னா எய்தர் இதுக்கும் ஈக்குவலாக இருக்கணும், அதுக்கும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஓகேங்களா? இதோட அதிகமாக இருக்கணும், இல்லை இதோட கம்மியாக இருக்கணும். அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா 33 வச்சுக்கோங்க. 33னா இதுலேருந்து இது எவ்வளோ இருக்குது? 3 அதிகமாக இருக்குது. இதுலேருந்து இது எவ்வளோ இருக்குது? அதே மாதிரி 3 கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ 1:1ங்கிற ரேஷியோ வருது. இப்போ 33 அப்படின்னு வச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ கொஷின்ஸ் என்னென்னா இங்கே பாருங்களேன், 6600 இருக்குது. இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 33ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 200 அப்படிங்கிற ரேஞ்சில் கிடைக்கிது. இப்போ இந்த 200ங்கிற ரேஞ்சில் கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் வந்து நீங்கள் 200 அடித்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 6000 வரும். ஓகேங்களா? இதில் இருந்தீங்கன்னா 6000 வரும். இது 200னா 7200 வரும். ஓகேங்களா? ஆப்வியஸ்லி என்னது மல்டிபிள் த டைம்ஸ் ஆகுது. அதாவது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப அதிகமாக போகுது. அப்போ அதுக்கு கீழே இருக்கிற ஆன்சர்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சம்ஸை நீங்கள் டேரெக்டாக பார்த்தோன்னே எடுத்துடலாம். இதுதான் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் 3600 3000 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கான்செப்ட் இந்த பாருங்கள், இந்த ரேஷியோ நான் அங்கேயே எடுத்துட்டேன். அதனால் எனக்கு என்ன கிடைக்கிது? இங்கே 200ன்னு எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நான் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு 6000 கிடைக்கணும். இது வந்து 7200 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது அப்படியே என்ன பண்ணும்? உல்டாவாக மாறும். இப்படி கேன்சல் ஆகும். ஸோ அப்போ இது என்ன வரும்? 7200, இது வந்து 6000 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? பட் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 6600 வரும்? வராது. அப்போ அடுத்த வேலை என்னென்னா இது ரெண்டையும் ரெடியூஸ் பண்ணும். ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 3600, இது வந்து 3000. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? இப்படியும் எடுக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இதை பார்க்கும்போதே நீங்கள் எடுத்துடலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு இது வருது அப்படின்னாவே ரேஷியோ 1:1ங்கிற ரேஷியோ வந்துச்சுனாவே நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிடலாம்? ஆல்டர் பண்ணி இந்த இதை போட்டுக்கலாம். ஓகேங்களா? வெரி சிம்பிள் பட் எஃபர்ட். ஓகேங்களா? ஸோ ஒன்று நீங்கள் இப்படி இதுதான் வந்து ப்ரொசீஜர், இப்படி தான் போடணும். இதுலேருந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து தான் போடணும். இல்லை எனக்கு ஷார்ட்கட்ஸ் நல்லா தெரியும், சிலது வந்து எனக்கு லாஜிக் புரியும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஃபைண்ட் த டோட்டல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 500 at 7% per annum and 700 and 10% per annum and 1000 at 4% per annum for 3 years. 3 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் 3 வருஷத்துக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எல்லாமே per annum for 3 years, எல்லாமே 3 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? தனித்தனியாக எடுக்கிறோம். 500 into 7 into 3 டிவைட் பை 100, இது ஃபஸ்ட்டு பார்ட். அடுத்தது செகண்ட் பார்ட் என்னது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 700 into 10% into 3 டிவைட் பை 100, இது செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1000
இன்ட்டு 4 இன்ட்டு 3 டிவைட் பை 100 ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணுறோம், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணுறோம். மீதி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் 105, இதை ஆட் பண்ணால் 210, இதை ஆட் பண்ணால் 120 ஓகேங்களா. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 435 ஓகேங்களா. 435 என்னோட ஆன்சர் ஓகேங்களா. இண்டிவிஜுவலாக கேட்டிருக்காங்க, அவ்வளோதான், வெரி சிம்பிள். அடுத்த கொஸ்டின் போகலாம். The amount of rupees 1250 become 1550 in 4 years. அதாவது என்னன்னா, இந்த அமௌண்ட் வந்து ஓகேங்களா, அதாவது இது பிரின்சிபல் வந்து அமௌண்ட்டாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தானே எஸ்ஐ ஓகேங்களா. இங்கே பார்க்கும்போதே நீங்கள் சொல்லியிருக்காங்க இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து எஸ்ஐ. அப்போ எவ்வளோ எஸ்ஐ அப்படின்னா 300 தான் என்னோட எஸ்ஐ ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நீங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எஸ்ஐ எனக்கு ஃபார்முலானது எஸ்ஐ ஈக்குவல் டு பிஆர்டி டிவைட் பை 100 ஓகேங்களா. எஸ்ஐ எனக்கு தெரியும் 300 ஓகேங்களா. பி வந்து நமக்கு தெரியும் 1250 ஓகேங்களா. இன்ட்டு 4%, ஆர் எனக்கு தெரியாது, டிவைட் பை 100 ஓகேங்களா. ஸோ இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், கேன்சல் பண்ணுறேன். ஜீரோவுக்கு ஜீரோவை கேன்சல் பண்ணியாச்சு. இங்கே 25 அடித்தா அப்படின்னா உங்கள் 5 அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 5 அடிச்சிங்கன்னா 5 அடிக்கல, வேறு எதாவது அடிப்போம். இப்போ 25 அடிப்போம். 12 டைம்ஸ் 25 ஓகேங்களா. இது 25ல் அடிக்கிறீங்க அப்படின்னா 5 டைம்ஸ் ஓகேங்களா. ஸோ அடுத்தது தென் ஆஃப்டர் வேறு அடிக்க முடியுமா, ஓகே இதெல்லாம் அடிச்சிங்கன்னா இது 2 டைம்ஸ், இது 5 டைம்ஸு, 5ஆல் இதை கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்தது இங்கே 12 இருக்குது, 12 கேன்சல். ஸோ ஓகேங்களா. நீங்கள் அப்படின்னா 6 தான் தெரியும், 6 ஓகே. 6 அடிச்சிங்க அப்படின்னா 6 ஓகேங்களா. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 6% ஓகேங்களா. டேரெக்டாக பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஸோ அந்த ஃபார்முலாவில் நம்ம அப்லோட் பண்ணுறோம், அப்லோட் பண்ணிவிட்டு டேரெக்டாக என்னென்ன பண்ண முடியுமோ அதை அப்படி டேரெக்டாக பண்ணுறோம். இது ஏஎல்பியில் கேட்ட கொஷின்ஸு ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். பாருங்கள் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீட்டா இன்வெஸ்டர் சம் ஆஃப் மணி அட் த ரேட் ஆஃப் 2.5% ரேட் ஃபார் 4 years. சீதா இன்வெஸ்டர் சேம் அமௌண்ட் அட் த ரேட் ஆஃப் ஃபார் 6 years. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பை சீதா டு த ஏர்ன் பை ரீட்டா. இங்கே பாருங்களேன், இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ரீட்டாவை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு சீதாவை செகண்ட் கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க கேட்குறது இங்கே வந்து என்னென்னா, சீதாவை ஃபஸ்ட்டு கேட்டு ரீட்டாவை செகண்ட் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் இதில் பண்ணுறது என்னென்னா, ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சீதாவை எழுதிக்கங்க, அதுக்கப்புறம் ரீட்டாவை எழுதுங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சீதாவை எழுத போகிறோம் ஓகேங்களா. 6 yearsக்கு கொடுத்துருக்காங்க, 6 yearsக்கு 2.5 இன்ட்டு 6 years ஓகேங்களா. அடுத்து ரீட்டா என்ன சொல்லியிருக்காங்க, 4 yearsக்கு 2.5 ஓகேங்களா. 4 years இன்ட்டு 2.5 ஓகேங்களா. ஸோ 2.5 கேன்சல் ஆயிரும். இதையும் கேன்சல் பண்ணுறோம், 3:2 ஓகேங்களா. ஸோ இந்த கன்ஃபியூஷன் தான் அதில் வரக்கூடாது, அதுக்காக தான் இதை போடுறோம்